படம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. படம்னும்போது லைக் நாங்க வந்துட்டு சர்ச் பண்ணோம். இந்த மாரி ஒரு படம் வந்திருக்கா? அப்படின்ற மாரி சர்ச் பண்ணோம். வீட்லயே அதோடைய ப்ரோமோ அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே முனிஷ்கான் நடிச்சிருக்காரு. மேபி இந்த படம் ரொம்ப காமெடியா இருக்கும் அப்படின்ற மாரி. இது இப்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா, காமெடியாவும் இருந்துச்சு. லைக் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போன மாரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்துட்டு, ஐயோ! அடுத்து என்ன ஆகும் தெரியலையே! செக் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு ஏன்னா நம்மளோட செக் மிஸ் ஆன மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவரு அத நம்பி நெறைய பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த செக் கிடைக்குமான்னு தெரியலையே! அப்படின்ற மாரி. ஃபர்ஸ்ட் வந்து அவரு செக் குடுப்பாரா மாட்டாங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏமாத்திட்டு போயிடுவாரோ அப்படின்னு. ஆனா கடைசியில அந்த செக்கும் கிடைச்சிருது. அந்த கிடைச்ச வாய்ப்பையும் அவரு மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ற மாரி. அதே மாரி அந்த ஊனமா இருக்க ஒரு லேடி எடுத்துட்டு வந்து அந்த செக்க குடுக்கும்போது அந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, செக் கிடைச்சிருந்தா நம்ம எடுத்துட்டு நம்ம பேர போட்டு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாரி இருக்கும். இத எப்படி வந்துட்டு இல்ல இது அடுத்தவங்களுடைய சொத்துன்ற மாரி அந்த லேடி எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட குடுக்குறதும், அவரும் வந்து அந்த கையில கிடைச்ச காச வந்து தான் மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணாம அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஊனமான ஒரு லேடிக்கும் ஹெல்ப் பண்ணி, அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட்டா கொண்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆ? இல்ல இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோலுக்கு அவர் எடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இத வந்துட்டு நெறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ வச்சு எடுத்திருக்கலாம். அந்த ஆக்டர்ஸ்க்காக தான் போய் படத்த பாப்பாங்க. பட் ஆனா இப்ப வந்துட்டு இந்த கதைக்காகவே இந்த படத்த பாக்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இவரு அந்த கதையில எப்படி நடிச்சிருக்காருன்றதும் இருக்கு. அதே மாரி 2 பேரும் வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு லைக் மிடில் கிளாஸ்ல எப்படி இருப்பாங்களோ, அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு விஜயலட்சுமி வந்துட்டு ஆ மிடில் கிளாஸோட லைஃப்ல எப்படி இருப்பாங்க? அந்த ஆசை, பாசம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த மாரி தான் இருந்தாங்க. ஸோ நல்லா எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, லைக் அவருடைய கனவுகள் வந்து வேற. அவருடைய கனவுகள் வந்துட்டு நம்ம வில்லேஜ்ல போயிட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஒய்ஃபுடைய கனவுகள் வந்துட்டு சிட்டில இருக்கணும், பசங்கள இப்படி இது பண்ணணும், லைக் நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் ஆனா அவருடைய கருத்தும் அவருடைய விஷ் அது. அவருடைய ஆசைய வந்துட்டு கடைசில அந்த ஒய்ஃபும் வந்துட்டு அதுக்கு மரியாதை குடுத்து, இல்ல நம்ம வில்லேஜ்ல போய் நம்மளுடைய வாழ்க்கைய இது பண்ணலாம். எங்க இருந்தாலும் படிக்கலாம். இந்த ஊர்ல இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற மாரி. சென்னை சிட்டில இருந்தா மட்டும் தான் படிக்கணும்ன்றது இல்ல. அந்த மாரியெல்லாம் ஒரு நல்ல இதுவா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க. பட் ஆனா லைக் இன்னும் கொஞ்சம் படம் வந்து விரிவுபடுத்தினாலும் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. லைக் போரிங்கா இருக்கு அந்த மாரி சொல்ல முடியாது. அடுத்து என்ன ஆகுது? அடுத்து என்ன ஆகும்? அப்படின்ற மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. அவருடைய அப்பாவுடைய அந்த சேவைய வந்து இவரும் கன்டினியூஸா பண்ணிட்டே அப்படியே போற மாரி காட்டியிருக்காங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபிலிம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கதை நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியா கண்டிப்பா எல்லாரும் வாங்க. எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் இந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டா சூட் ஆகுறாரு. பட் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அவர் இதுக்கு சூட் ஆவார். பட் ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவரோட இது நல்லா தான் இருக்கு இதுல. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது நம்மள மிடில் கிளாஸ்ல ஃபேமிலி உமன்ஸ் எப்படி இருப்பாங்களோ, அத தத்ரூபமா அப்படியே நடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்லா ஆப்ட்டா இருக்காங்க இதுக்கு. ஃபைனலா நல்லா இருந்தது. எனக்குமே ஒரு டிராப் கண்ணீர் வந்துருச்சு. அந்த ஃபிலிம் பார்த்து முடிக்கிறப்ப. நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர். ஸோ முனிஷ்காந்த் சாரும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எதிர்பார்க்கறது என்ன சார், படம் என்ன வித்தியாசமா எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் தான். ரொம்ப நல்லா இருக்கு சார். அவங்க கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். அதான் சொல்றேன், எல்லாருமே அவங்க அவங்க கேரக்டர்ல சூப்பரா வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்களா எனக்கு தெரியல சார். நல்லா இருக்கு அவ்வளவுதான். சார் நான் எந்த இடத்துல சென்டிமெண்ட் இருக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஃபீல் ஆகுது. படம் பிடிச்சிருக்கு சார். எல்லாரும் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும். நல்லா இருக்குல்ல. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படிலாம் நம்ம இருக்கணும்ன்றதுக்கு இது ஒரு இதா இருக்கு அந்த படம். நல்லா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல இதுல சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காருங்க. விஜயலட்சுமி சூப்பரா நடிச்சிருக்காங்க.
மிடில் கிளாஸ் சூப்பர் படம். உண்மையிலேயே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கொண்டாடுவாங்க இந்த படத்தை. நீங்க வந்து 10 நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய படம். மிடில் கிளாஸ்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும், வழக்கமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன இருக்கும் அப்படி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி உள்ள வந்து ஒரு கான்செப்டை யோசிச்சு பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, வேற லெவல். சான்ஸே இல்லை நண்பா. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு செக்கை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, அது கடைசியில பணம் வந்தா போதும், நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றதை தாண்டி நம்ம கிட்ட இருக்குல்ல, இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நாம மட்டும் வச்சுக்கணும், எவ்வளவு இருந்தாலும் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மத்தியில இதை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது கேட்கறதுக்கு கிரிஞ்சா இருக்கும். உள்ள அவ்வளவு கன்வின்சிங்கா எடுத்து வச்சிருப்பாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அப்படியே என்டையர் மூவியை மாத்திருச்சு வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே ஜாலியா போகும், செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஃபுல்லா அப்படியே எமோஷனலா போற மாதிரி பயங்கரமா முடிச்சாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி படங்களை தைரியமா சஜஸ்ட் பண்ணலாம், போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. சார் எனக்கு உண்மையிலேயே முனிஷ்காந்த் ஒரு காமெடி ஆக்டராக பிடிக்கும். ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னும் போது எனக்கு அப்ப என்ன தோணுச்சா, இவர் காமெடி நல்லா பண்ணுவாரு, ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல எமோஷனை வந்து கடத்தனமே இவர் எப்படி அதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னா, மனுஷன் உள்ள வாழ்ந்திருக்காரு, போய் பாருங்களேன். உண்மையில அதை அந்த டேரக்டரோட ஒர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போதே முனிஷ்காந்த் வந்து கனவுல இருந்து எந்திரிப்பாப்ல. கனவுல எந்திரிக்கும் போது கனவுல பார்த்தா ஒரு வயல்வெளி இருக்கும், அந்த வயல்வெளியில படுத்துட்டு இருப்பாப்ல காத்தோட்டமா. ஆனா கடைசி அது கனவாவே போயிடும். அதை கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து அங்க முடிப்பாரு டேரக்டர் கூட. அதுக்கு ஒரு மேட்டர் உள்ள வச்சிருப்பாரு. நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, உள்ள போய் பாருங்க, வெறித்தனமா இருக்கு, வேற லெவல். உண்மையிலேயே எல்லாரும் தாராளமா வந்து பாருங்க, நல்ல ஒரு படம். அதாவது கல்லையும் கரைக்கும் ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம். விஜயலட்சுமி முனிஷ்காந்த் முதல்ல பார்க்கும்போது சக்கர பொங்கல் வடகரி மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் போக போக அப்படியே செட் ஆயிடுச்சு. நம்மளே அதோட கதையோட ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தான் சொல்றேன், ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல கதையே போதுமானது. கதாபாத்திரங்களை தாண்டி இந்த படம் அதை பேசியிருக்கு. நல்ல ஒரு படம் உண்மையிலேயே, எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம், எல்லாரும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு படம். சூப்பர் படம் உண்மையிலேயே, சூப்பரா இருக்கு சார். கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் என்னன்னா, இவங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அழ வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாரும் சிந்திக்க வைக்கணும்ன்ற மாதிரி உள்ள எடுத்திருக்காங்க. சிந்திக்க வச்சுதான் அமைச்சிருக்கு வெளியில. அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்லை சார், படம் இது வந்து ஹீரோயின் வந்து நம்மளாவே வாழ்ந்துருக்காரு. குழந்தைங்களோட பார்க்கணும். இன்னைக்கு ஸ்கூல் டைம்னால குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியல, மறுபடியும் நான் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இதை பார்க்க வைப்பேன். எல்லாரும் இதை பார்க்கணுன்னு எல்லாருக்கிட்டையும் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். இது உண்மையிலேயே நல்ல படம். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அப்பா நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இதுல ஒரு சீன் வருது. அது உண்மையிலேயே நம்மளை நெகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில நிறைய கஷ்டங்கள் நிறைய ஒரு இந்த படத்தை ஒரு சின்ன திட்டத்துல கனெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. முனிஷ்காந்த் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ட் சொல்றது ரியலா நடிச்சிருக்காரு. அவர் எப்படி இருக்காரோ அந்த கேரக்டராவே அப்படியே நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். எல்லாருமே வந்து தயவு செஞ்சு, ஏன்னா இது ஒரு ஷோ தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்துட்டு பப்ளிக்காக தான் வந்தேன். ரிவ்யூ ஷோ தான் இது நடக்குது. இங்கே இருக்கிறவங்களே பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சடனாக தான் வந்தேன், ஆனால் இப்படி ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு வாரம் விட்டுட்டா அதுக்கப்புறமா இந்த படம்லாம் வந்துட்டு காணாமல் போயிடும். அப்புறமா ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்றத சொல்கிறத தவிர நம்ம மக்கள் விட்டுடுறாங்க. நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய குப்பை படம்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த குப்பை படத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு தங்கத்தை விட்டுட வேணான்றது தான் என்னோட ரிக்வஸ்ட். ஸ்டோரி அண்ட் கண்டென்ட் தான் எப்பவுமே ரொம்ப முக்கியன்றது வந்துட்டு அகெயின் ஆஃப்டர் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அண்ட் இதை சூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு. எல்லா கேஸ்டிங் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை சார், இதில் வந்துட்டு அவர் காமெடி ப்ளஸ் எமோஷ்னலும் கேரி அவுட் பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி காமெடி மட்டுமே வந்துட்டு போகல, அவர் எமோஷ்னலாகவும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி ஒரு நல்ல ஆக்டர் தான். அவருக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா சார் ஜீவானந்த் எல்லாரும் வந்துட்டு நல்ல ஒரு இதுவாக தான் வந்துட்டு சூஸ் பண்ணோம். கொஞ்சம் ஹை பெய்டு காமெடி ஆக்டர்ஸ். நம்மளாம் சூரி காமெடியை பார்த்து சிரிச்சவங்க தானே, நம்மள என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அந்த இதுலேயே இருக்கு. இவரெல்லாம் ஒரு நல்ல டேலண்டான இருக்கிற ஆளுங்களை ஏன் விட்டுடுறாங்கன்றது தெரியல. ஆக்சுவலாக வந்து இதை சூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நல்ல இவங்களுக்குள்ள அந்த ஸ்கில் செட் இருக்குன்றத வந்துட்டு லேர்ன் பண்ணணுன்றது தான். தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் சென்னை 28 தான் அவங்கள ஞாபகமே வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க.
சென்டிமெண்ட் தான் சார். சென்டிமெண்ட்ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு பிளாட் சொல்லியிருக்காங்க. காக்காவை வச்சு ஒரு காக்காக்கு ஃபுட்டு வைக்கிறது, அது மட்டும் தனியாக சாப்பிட்றதுன்னு இல்லாமல் வந்துட்டு அது எல்லாரையும் கூப்பிட்டு காக்கான்னு கத்தி தான் வந்துட்டு ஒரு உணவு வந்துட்டு அது பகிர்ந்துக்குது. ஆனால் நம்ம மனுஷங்க கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு ஏதோ ஒரு சும்மா ஒரு பம்பர்லேயோ ஒரு எதுலையோ அடிச்சா கூட நமக்கு கொடுக்குற மனசு வராது இல்லை. அது உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, எல்லாருக்குமே இதுதான். இதில் வந்துட்டு நான் சொல்றதுனால நான் யோகியன்றதுனால எல்லாருக்குமே அது கொடுக்குற மனசு வராது. அதை கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க அப்பா கேரக்டர்ல வேலுராம் மூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் சிலதெல்லாம் எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட அல்டிமேட்டு. ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்துட்டு ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு கூட வந்துட்டு யூஸ்வலான ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி போனாலும் வந்துட்டு கிளைமேக்ஸில் தான் வந்துட்டு அந்த படத்தோட வந்து நம்மலாம் எவ்வளோ மோசமான உலகத்தில் இருந்துட்டு இருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோன்றதே வந்துட்டு அந்த உடனே தெரிஞ்சிட போகிறதில்ல. அந்த நேரம்னாலும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஸ்பார்க் வருதேன்றது வந்துட்டு அந்த ஸ்பார்க் எல்லாருக்கும் வர்றது ரொம்ப நல்லது தானே. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ சார். அவங்களோட என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாமே எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி. 4 பேருக்கு கொடுத்து வாழ்றது ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி ஒரு கதை. இல்ல அவர் வந்து காமெடி மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே நல்லா. இப்போ இந்த ராட்சசன் படமா இருக்கட்டும், அப்பா பொண்ணு கதை, அந்த அந்த கனெக்ட், அந்த ஒரு அந்த இடத்துல அந்த எமோஷன் என்னவோ அதுக்கேத்த மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. யதார்த்த ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கடையை வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடைக்கு கடையோட ஓனர் வந்து இவங்களுக்கு கடன் பிரச்சனைனால காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை தொலைச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பணத்தை தொலைச்சதுனால அது தேடி கண்டுபிடிக்கிறது தான் சார் கதை. சென்டிமெண்ட் வந்து கனெக்ட் ஆகும் சார், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான்.